தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல ஒரு நல்ல நண்பன் தன் நண்பனுக்கு ஏற்ற வேளையில் ஆலோசனை சொல்லி வழி நடத்துவது போல இதோ சர்வ வல்லவர் அவருடைய படைப்பாகிய அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எப்படி நடத்துவாராம்? இந்த பக்தன் சொல்லுகிறான், கேட்போமா? சங்கீதம் 119:65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். நன்றாய் நடத்தினீர். இந்த வார்த்தைக்கு ஈடு எங்க, யாரை பார்த்து சொல்ல முடியும்? அன்பானவர்களே, நமக்கு நல்ல ஆசிரியர்கள் வந்ததுனால தான் அவர்கள் நன்றாய் நடத்தினார்கள். பாடத்தை மட்டும் அல்ல, டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அதனாலே அந்த மாணவர்கள் சிறப்பாக வளர்ந்து கனி தரும்போது அநேகருக்கு அது பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்று. அதே போல வானாதி வானங்க மேலா வீற்றிருக்கிற கர்த்தர் சொல்றார், என் கண்ணை உன் மேல் வைத்து நான் நடத்துவேன். என் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. கண்ணாயிரம் என்று பக்தர்கள் கடவுளை கூப்பிட காரணம் அதுதான். கண்கள் 1000 கொண்டவர். He knows all your pain and desires. உங்களுடைய மன வாஞ்சவர் அறிவார். உங்கள் மனதில் உள்ள சுமையை அறிவார். கலங்காதீர்கள். இந்த நிமிஷத்தில் உங்களை நன்றாய் நடத்துவார். எங்கெல்லாம் தோல்வி என்று நினைத்தீர்களோ அங்கே வெற்றியாக நடத்துவார். எங்கெல்லாம் வியாதி நினைத்தீங்களோ அங்கெல்லாம் சுகம் தந்து ஆரோக்கியம் தந்து நடத்துவார். அவர் கரத்தை பிடித்து கொள்வோமா? ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவர் மேலும் மனதுருக்கி கரம் நீட்டி தொடும். அப்பா, எங்களை வழிநடத்த ஆள் இல்லையே என்று கலங்குகிற வாலிபர்கள், பெரியோர்கள், அரசாட்சி செய்கிற மக்கள் ஏராளம். நீர் நடத்தும் சுவாமி. நன்றாய் நடத்தி நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆறுதல் தந்து, சந்தோஷத்தை தந்து, மீட்பை தந்து நடத்தும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பதி ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயா.